கடை க கடை கட்டுறாங்க. இவங்க வந்து கடைக்கு வந்து சமையல் எல்லாத்தையும் செஞ்சு கொண்டுட்டு போறாங்க மயில் வந்து. "ஏப்பா என்னப்பா இது புது பழக்கமா இருக்கு?" அப்படிங்கிறாங்க. "மாமா பழக்கத்த பழகிக்கிட வேண்டியதானே மாமா, இப்ப இனிமேல் எதுக்கு? அவங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டு போனேன், அதே மாரி உங்களுக்கும் கொண்டு வந்துட்டேனே. ஏப்பா நாங்க வீட்லேருந்து சாப்பிட மாட்டோமான்னே." "வீட்ல நீங்க எதுக்கு மாமா வெயில்ல அவ்வளோ தூரம் அலையணும்? அதான் வேண்டான்னு பார்த்தேன்னே." "நீ வெயில்ல தானே பாப்பா வந்த?" அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. "இல்ல நான் ஆட்டோல தான் வந்தேன். நீங்க பைக்ல வரணும், பைக்ல வெயில்ல வேற வரணும். இது எதுக்குன்னே." "இல்லப்பா இந்த ஒரு தடவ போதும். அதுக்கடுத்துல இனிமேலாம் கொண்டு வர வேண்டாம். நாங்க அங்க வந்து சாப்பிட்டுக்குடுவோம். பழக்கத்தெல்லாம் மாத்த வேண்டாம்." புதுசு புதுசாவும். இதுவரைக்கும் யாருமே வீட்டுக்கு வந்ததில்ல. ஏன் கோமதியே 2 தடவை என்னமோ தான் வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. அந்த தாத்தாவும் சரி நீங்க சாப்பிடுங்க. நான் பிறகு சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. தாத்தாக்கு எல்லாம் சாப்பாடு போடுறாங்க. பாண்டியன் வந்து வெயிட் பண்றாரு. ஆனா ஒரு கடைக்காரர் வர்றாரு. இவங்க இப்ப சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க தங்கமயில். மாமா கடைக்காரர் வந்து முட்டை கேட்குறாங்க. மாமா நீங்க எதுக்கு நிக்கிறீங்க? இருங்க நான் போறேன் அப்படின்ட்டு. எத்தன முட்டை அப்படிங்கிறாங்க. 4 முட்டைப்பா அப்படிங்கிறாரு. 4 முட்டை எவ்வளோ ரேட்டு? அப்படிங்க ரூ. 6 அப்படிங்க. சரி அப்ப ரூ. 24. ஆனா ரூ. 24க்கு கூட ஒரு முட்டை சேர்த்து வாங்கிக்கோங்க. 5 ரூ. 30 ஆகும். சோப்பு ஒரு ரூ.